நான் ஏன்னா சண்டை போட்டிருக்கிறேன் உங்களோட கடந்த 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எப்படிலாம் போரிட்டு இருப்பேன், எப்படிலாம் சண்டை போட்டிருப்பேன்னு தெரியும் எனக்கு. ஒருபோதும் தலைவர் கலைஞரும் சரி வேல்முருகன், நான் அவர்கிட்ட பேசினேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 11 முறை உட்கார எழுந்துக்கு ஒரு பதிலடி கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே என்னை கட்டி பிடிச்சி, நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள் முருகன் அப்படின்னாரு. எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்பான். ஒரு நாள் கார்ல போகும்போது வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு, இந்த உதட்டை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்ல தலைவர், இந்த இயற்கையான அப்படின்னேன். ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, மறுநாள் பதவி காலி. அந்த ஒரு ஃப்ரீடம் திமுக என்கிற கட்சியை எவனாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. எத்தனையோ பேர் வராங்க, வீழ்த்தணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒழிச்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்ற. அப்படி சொன்னவங்க எல்லாம் இந்த நாட்டிலே இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞரை விட தாங்கள் தலைமையேற்று தமிழ்நாட்டின் தேர்தலை சந்தித்ததில் தோல்வியே எதிர்கொள்ளாத தலைவராக நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். ஒரு முதலமைச்சருடைய மகன், ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்துடைய லட்சோப லட்ச இளைஞர்களை தன்னகத்துக் கொண்ட ஒரு இளைஞரணியினுடைய செயலாளர், நீங்கள் வகித்த பதவியை வகிக்கின்றேன் என்கிற துளியும் தலக்கணம் இல்லாத ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சரை பெற்றிருக்கு தந்திருக்கிறீங்க. நான் நேற்றுக்கு பேசும்போதே சொன்னேன், நான் உதயநிதி என்று பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படி பேச கூட ஒரு நம்ம அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு லட்சோப லட்ச மாணவர்கள், சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடிசையில் பிறந்த குழந்தை செல்வங்கள் கூட இன்றைக்கு உலகளாவிய சாதனைகளாக வந்து இவர்களுடைய கரங்களால் பரிசு வாங்குகின்ற போது சிரித்த முகத்தோட உதயண்ணான்னு குழந்தை செல்வங்கள் கூப்பிடுது. அதில் நான் கூட்டுறது கூட தப்பு இல்லை என்று நான் என்னை தேற்றிக் கொண்டேன். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய தலைவர் கலைஞருடைய வளர்ப்பு, உங்களுடைய வளர்ப்பு, அது ஒரு தலைமை பண்பு என்பது அது இயற்கையாகவே அந்த தலைமை அந்த ஜீன்லேருந்து அப்படி ஊறி வந்திருக்கு. முதல் நாள் கன்னியாகுமரி, மறுநாள் மதுரை, மறுநாள் சென்னை, மறுநாள் குளத்தூர், மறுநாள் திரும்பவும் தேனி என்று இன்றைக்கு முழுக்க தமிழ்நாடு முழுவதும் பம்பரமாக சுழன்று இந்த மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அரசியல் கட்சி மாநாடுகளில் பங்கெடுத்து இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களுடைய இன்பம், துன்பம், துயரம், கல்யாணம், சாவு, வாழ்வு, நல்லது, கெட்டது, பாராட்டு, ஏற்புரை எல்லாவற்றிலும் பங்கெடுத்து இந்த மாண்பெல்லாம் யாருக்கும் வராது. அது வந்தது தலைவர் கலைஞர் வழிவந்த உங்களுக்கு வந்திருக்கிறது. தமிழின தலைவரால் முடியாததை கூட அரசியல் அதிகார வரலாற்றில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சாதனையை முறியடிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2வது முறை தமிழ்நாட்டின் ஆட்சி உங்கள் தலைமையில் ஏறியது, அமர்ந்தது என்கிற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும்.